இது என்னது? மாஸ்க் மாதிரி இருக்கு. இத நான் போட்டுட்டு போய் அந்த சிக்கிய பயங்கரமா பயமுறுத்த போறேன். ஏய் தம்பி, அந்த நாய் பாவாத விட்டுரு. இது என்ன விளையாட்டு ராஜு? நீ ஏன் கிட்ட இவ்ளோ தெவிரா பேசுற? இது என்ன மாஸ்க்? இது ஏன் நீ போட்டுட்டு இருக்க? எவ்ளோ தைரியம் நான் என் மாஸ்க் கழட்ட பாப்ப? ஒழுங்கா போய்டு. 99 100 அவ்வளவுதானா? இத வச்சிட்டு தான் நீ பெரிய பைல்வான்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒன்னும் சும்மா பெருமைக்காக சொல்லல. நான் உண்மையிலேயே பைல்வான். முடிஞ்ச வந்து மோதி பாரு. ஓ ஓ ராம், என்ன இதுக்கப்புறமா உன்னால நான் தான் பெரிய பலசாலின்னு சொல்லிக்க முடியும்? ஏய் ராஜு, ஏன் இந்த மாதிரி முகமுடியெல்லாம் போட்டு எல்லாரையும் பயம்படுத்துற? பிரமாதம். இந்த ஊர்ல குரங்கெல்லாம் பேசுது. என்னது? நான் தான் பீம். நீ யாரு? நீ நிச்சயமா ராஜுவா இருக்க முடியாது. ஓ, நீ தான் அந்த பீமா? பெரிய புத்திசாலி தான். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் கண்டிப்பா ராஜு இல்ல. நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். ராஜு அடிச்சா அது பெரிய ஆபத்தா ஆயிடும். இப்ப கூட உன்னை கெட்டு போகல பீம். வா மோதி பார்க்கலாம். சரி, நீ இந்த சண்டையில என்ன ஜெயிச்சிட்டேன்னா நீ சொல்றத நான் கேக்குறேன். அப்ப ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த சண்டைய நீ பாதியில நிறுத்த கூடாது. சரி சரி, நான் தயார். சண்டை போட கத்துக்கணும்னல அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ராஜு, நீ ரொம்ப பயங்கரமா சண்டை போட்ட. நிஜமா? நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் நாம தேடி வந்த சாம்பா மஹால். பாத்தீங்களா, இங்க இருக்கிற எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி கிரீடம் தான் இருக்கு. எங்களை ஆட்சி பண்ண பிரபுக்களோட படங்கள் தான். அதனால தான் இந்த படத்துல இருக்கிற பிரபுங்களுடைய கிரீடங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அங்க பாருங்களேன். இதுதான் உங்க கிரீடமா? ஆமா, அதுதான் எங்க பாரம்பரிய கிரீடம். இந்த கிரீடத்தை இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? யார் மகாராஜாங்கிற முடிவை இந்த கிரீடம் தான் முடிவு பண்ணும். இங்க வந்து போற எத்தனையோ பேர் இந்த கிரீடத்தை அவங்க தலையில வச்சு பாக்குறாங்க. ஆனா இதுவரைக்கும் யார் தலையிலயும் இந்த கிரீடம் பொருந்த. நாங்க கூட போட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா. இத்தனை வருஷமா இது எனக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் போட்டு பார்க்க போறேன். அட, இது என்ன அதிசயம்! சிக்கியோட தலையில இந்த கிரீடம் ரொம்ப அருமையா பொருந்தி இருக்கே. இனிமே நீங்க இந்த ஷாம்பாவுடைய மகாராணி. இனிமே நீங்க உங்களுடைய வீடு, அம்மா, அப்பா, நண்பர்கள் எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டு எங்களுக்காகவே வாழ சகல மரியாதையோட இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்புறது. நீங்க சுலபமா எங்களை வெளியே அனுப்பலாம்னு நினைக்காதீங்க. நாங்களும் பீமா ஒன்னு சும்மா விட மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இந்த முறை நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். தண்டனை கொடுத்தே தீருவேன். இவங்களை சிறைச்சாலையில கொண்டு போய் அடைங்க. இது நாம கொண்டு வந்த லட்டு தான். இது கர்த்தோ சிக்கி இன்னும் நம்ம தோழியா தான் இருக்கா. நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு சீக்கிரம் சிக்கியும் கூட்டிட்டு போனோம். பழங்களை சாப்பிடுறதுக்காக உன்னோட நண்பர்களும் வந்திருக்கோம். உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? நீ எப்படி இருக்க? நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க எல்லாரும் என் மேல கோவப்படுவீங்களா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இன்னும் ராஜு வரல, அத தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம்.